வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்துட்டு இலக்கணம் கிளாஸ்ல வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா யாப் இலக்கணம் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யாப்பு அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்துட்டு இப்போ ஒரு கவிதை எழுதுறோம் அப்படின்னா அந்த கவிதை எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்கும். அந்த விதி என்ன, அதை நம்ம வந்துட்டு எப்படி எல்லாம் எழுதணும் அப்படின்றத சொல்றதுதான் யாப்பு. ஓகேங்களா? இந்த யாப்பை வந்துட்டு எத்தனையா பிரிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு 6 உறுப்புகளா பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா வந்துட்டு எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு சொல்லிட்டு இதை மொத்தமா வந்துட்டு 6ஆ பிரிக்கிறாங்க. ஓகேவா? எழுத்து அப்படின்னா அதுல யாப்பிலக்கணத்தோட அடிப்படையில எழுத்தை எத்தனையா பிரிக்கிறாங்கன்னா 3ஆ பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா வந்துட்டு குறில், நெடில், ஒற்று அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு 3ஆ பிரிச்சிருக்காங்க. குறில்னா நமக்கு என்னென்ன வரும்? உயிர்குறில், அப்படி இல்லைன்னா வந்துட்டு உயிர்மெய் குறில் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்துட்டு பிரிக்கலாமா? உயிர்குறில்னா என்ன? அந்த உயிரெழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய குறில், அதாவது ஆ, இ, உ, ஏ, ஓ, இதெல்லாம் வந்துட்டு உயிர்குறில்ல வரும். உயிர்மெய் குறில்னா இந்த இக்கு பிளஸ் ஆ, கா அந்த மாதிரி. ஓகேவா? உயிர்மெய் குறில் வந்துட்டு இந்த குறில்குள்ளடி அடங்கும். இதே நெடில்னா உயிர் நெடில், உயிர்மெய் நெடில் வரும். ஒற்று அப்படின்னா அதுல என்னென்னலாம் வரும்? ஒற்றுனா மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து. ஓகேவா? இததான் வந்துட்டு ஒற்று அப்படின்னு சொல்லுவாங்க. சோ யாப்பிலக்கணத்தின் அடிப்படையில வந்துட்டு எழுத்துக்களை வந்துட்டு குறில், நெடில், ஒற்று அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு அசை. அசை அப்படின்னா என்னன்னா, ஒரு எழுத்து தனிச்சு இருந்தோ 2 எழுத்து சேர்ந்து இருந்தோ நின்னுச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு அசை அப்படின்னு சொல்றாங்க. அசை எதால ஆனதுன்னா எழுத்துக்களால் ஆனதுதான் அசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எழுத்தோ 2 எழுத்தோ நிற்பதுதான் அசை அப்படின்னு சொல்றாங்க. அசையை எத்தனையா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நேரசை, இன்னொன்னு வந்துட்டு நிறையசை அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிருக்காங்க. நேரசை அப்படின்னா என்னன்னா தனிக்குறில், தனிக்குறில் ஒற்று, தனி நெடில், தனி நெடில் ஒற்று, இது எல்லாத்தையுமே நேரசை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தனிக்குறில் அப்படின்னா என்னன்னா ஒரே ஒரு குறில் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு தனிக்குறில். தனிக்குறிலோட ஒரு ஒற்று. ஒற்று நாம என்னன்னு சொன்னோம்? மெய்யெழுத்து சொன்னோமா? அந்த மாதிரி பாருங்க, வந்து பல் அப்படின்னு இருக்கா, இதையுமே வந்துட்டு நேரசை அப்படின்னு சொல்றாங்க. இதே தனி நெடில்னா ஒரே ஒரு நெடில் எழுத்து மட்டும்தான், வேற எந்த எழுத்து கூட இருக்காது, அதையுமே வந்துட்டு நேரசைன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு தனி நெடில் ஒற்று. ஓகேவா? தனி நெடிலோட ஏதோ ஒரு மெய் எழுத்து வந்துருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்துட்டு நேரசை அப்படின்னு சொல்றாங்க. சோ நேரசைனா அதுல என்னென்ன எழுத்துக்கள் இருக்கும்னா தனிக்குறில், தனிக்குறில் ஒற்று, தனி நெடில், தனி நெடில் ஒற்று. ஓகேவா? அடுத்ததா வந்துட்டு நிறையசை. நிறையசைனா எல்லாமே 2 இருக்கும். ஓகேவா? 1 2 குறிலா இருக்கலாம், இல்லனா வந்துட்டு 2 குறிலோட ஒரு ஒற்று வந்திருக்கலாம், இல்லட்னா குறில் இல்லாட்டி நெடில் ரெண்டுமே சேர்ந்தும் வரலாம், இல்லனா அது 2ஓட ஒரு ஒற்று வரலாம். ஓகேவா? எல்லாமே 2 இருக்கலாம். 1 2 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அதோட ஒரு ஒற்று ஆட் ஆயிருக்கலாம். அதெல்லாமே வந்துட்டு நிறையசை. இதே வந்துட்டு நேரசைனா 1 நெடிலா இருக்கலாம், இல்லாட்டினா குறிலா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த 2தோட ஒற்று வந்திருந்துச்சுன்னா அது வந்துட்டு நேரசை. 2 எழுத்தா வந்துட்டு அதோட ஒற்று வந்திருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு நிறையசை. ஓகேவா? இப்ப நம்ம வந்துட்டு எழுத்தும் பார்த்துட்டோம், அசையும் பார்த்துட்டோம். இப்ப அடுத்ததா வந்துட்டு 3ஆவதா என்ன கொடுத்திருக்காங்கன்னா வந்துட்டு சீர் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சீரை நம்ம வந்துட்டு எத்தனையா பிரிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு 4ஆ பிரிப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். ஓகேவா? இத மொத்தமா வந்துட்டு 4 வகையா பிரிக்கிறாங்க. இப்ப வந்துட்டு ஓரசை சீர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொன்றுத்துக்கும் அதுக்கான ஒரு வாய்ப்பாடு கொடுக்கறாங்க. அதாவது வந்துட்டு நேர் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பாடு என்னன்னா நாள். நேர் அப்படின்னா என்னன்னா நம்ம தான் இப்பதான் பார்த்தோம்ல, அது வந்துட்டு தனிக்குறிலா இருக்கலாம், தனிக்குறில் ஒற்றா இருக்கலாம், தனி நெடிலா இருக்கலாம், இல்ல தனி நெடில் ஒற்றா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து அதுக்கு வந்துட்டு என்ன வாய்ப்பாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம வந்துட்டு நாள் அப்படின்னு போடணும். ஓகேவா? இதே வந்துட்டு நிறை அப்படின்னா என்ன? எல்லாமே 2ஆ இருக்கலாம். 1 வந்துட்டு 2 குறிலா இருக்கலாம்,
இல்லைன்னா அந்த குறிலோட ஒரு ஒற்று வந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரெண்டு நெடிலா இருக்கலாம். அப்படி சாரி, ரெண்டு நெடில் ரெண்டு நெடில் இல்ல, ஒரு குறில் ஒரு நெடிலா இருக்கலாம். ஒரு குறில் ஒரு நெடிலா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த குறில் நெடிலோட ஒற்று வந்திருக்கலாம். ஓகேவா? இந்த 4 கண்டிஷனுக்கும் என்ன சொல்றான்னா நம்ம வந்துட்டு நிறை அப்படின்னு சொல்றோம். அந்த நிறையோட வாய்ப்பாடு என்னன்னா மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப இந்த நேர்புனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப நம்ம வந்துட்டு நேரசை பார்த்தோமா, அந்த நேரசையோட ஒரு உகரம் வந்திருந்துச்சு அப்படின்னா அத வந்துட்டு நேர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நேர்புக்கான வாய்ப்பாடு என்னன்னா காசு அப்படின்றது. இதே நிறைவுனா அந்த நிறையசையோட ஒரு உகரம் வந்திருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்றாங்கன்னா வந்துட்டு பிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான வாய்ப்பாடு வந்துட்டு பிறப்பு. ஓகேவா? இது வந்துட்டு ஓரசை சீர். இப்போ வந்துட்டு ஈரசை சீரை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம்னா ரெண்டு ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஈரசை சீர் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஓகேவா? ஈரசை சீர்கான வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா இயற்சீர் ஆசிரிய உரிச்சீர் அப்படின்னு சொல்றாங்க. ஈரசை சீர் என்னன்னு சொல்றாங்க? இயற்சீர், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஆசிரிய உரிச்சீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப ஈரசை சீர்னா இங்க நேர் நிறை நிறை நேர் அப்படின்னு சொல்லிட்டு இது எழுதிக்கணும். இப்போ இங்க வந்துட்டு நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப இங்க பார்த்தோம்னு வைங்களேன், இந்த ரெண்டுத்துலயுமே இந்த வாய்ப்பாடோட ரெண்டுத்துலயுமே லாஸ்ட்ல இது எப்படி முடியுதுன்னா மா மா அப்படின்னு சொல்லிட்டு முடியுதா, இங்கேயும் மாலை முடியுது, இங்கேயும் மாலை முடியுதா. சோ இது வந்துட்டு மாச்சீர். இப்ப இது ரெண்டு வந்துட்டு எதுல முடியுது? விலம், இங்கேயும் வந்துட்டு விலம் அப்படின்னு முடியுதா. சோ இது ரெண்டும் வந்துட்டு விளச்சீர் அப்படின்னு சொல்றாங்க. அது மாலை முடியறதுனால இது ரெண்டையும் மாச்சீர், இது இந்த வாய்ப்பாடு ரெண்டு வந்துட்டு விலம்ல முடியறதுனால இது வந்துட்டு விளச்சீர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதெல்லாம் நம்ம வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து 10th படிச்சிருப்போம். நம்ம வந்து செகண்ட் பேப்பர் எழுதும் போது அதுல வந்துட்டு அழகிட்டு வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்களா, அதுக்கு வந்து இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்ததா வந்துட்டு மூவசை சீர். மூவசை சீர்னா ஒண்ணும் கிடையாது, அந்த நேர் நேர் நிறை நேர் நிறை நிறை நேர் நிறைன்னு சொல்லிட்டு ஈரசை இருந்துச்சா, அது எல்லாத்தோடையுமே ஒரு தடவை நேர் ஒரு தடவை நிறை, இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா அதுதான் வந்துட்டு மூவசை சீர். அதாவது 3 சீர் இருக்கணும், அதுதான் மூவசை சீர். ஓகேவா? இப்ப வந்துட்டு நேர் அப்படி இருந்துச்சுன்னா, இப்ப நம்ம வந்து நேர் நேர்னா என்னன்னு சொன்னோம்? தேமா அப்படின்னு சொன்னோமா. நேர் நேர்னா தேமா அப்படின்னு சொன்னோமா. அந்த தேமாவோட நேர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருந்துச்சுன்னா நம்ம அதை வந்துட்டு காய் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இதே வந்துட்டு அந்த நேர் நேரோட நிறை வந்திருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்துட்டு தேமாங்கனி. ஓகேவா? அதாவது வந்துட்டு நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலமா. அதோட 3வது சீர் வந்துட்டு நேரா இருந்துச்சுன்னா அத வந்துட்டு தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய் அப்படின்னு போடணும். இதே வந்துட்டு அந்த அந்த தேமா புளிமா அதோட வந்துட்டு நிறை வந்திருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கனி ஆட் பண்ணிக்கணும். அதாவது தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிலங்கனி, கூவிலங்கனி அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்ப வந்துட்டு இங்க என்ன சொல்றாங்கன்னா காய்ச்சீர் எல்லாத்தையுமே வந்துட்டு வெண்சீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப வந்துட்டு நாலசை சீர் அப்படின்னா என்னன்னா, இப்ப இந்த 3 சீர் இருக்கா, இந்த 3 சீருக்கு அப்புறமா அதுல நேரசையோ நிறையசையோ வந்துச்சுன்னா அது நாலசை சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு சீரை வந்துட்டு நம்ம எத்தனையா பார்த்தோம்னா 4 வகை பார்த்தோமா. என்னென்ன? ஓரசை, ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டோமா. இப்ப இந்த 4 அசைக்கு இந்த 3 அசை சீருக்கான வாய்ப்பாடுமே நமக்கு தெரியுமா. இப்ப இத வச்சு நம்ம இங்க வந்துட்டு ஒரு வாய்ப்பாடு வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்ப இங்க வந்து பார்க்கலாம். இப்ப இங்க வந்துட்டு நமக்கு நல்லாவே தெரியும் அறநூல்கள் எல்லாமே வந்துட்டு எதுல இருக்கும்னா வெண்பால தான் இருக்கும். கரெக்டா? அப்ப வந்துட்டு இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெண்பால வந்துட்டு இயற்சீரும் வெண்சீரும் தான் வரும், பிற சீர் வாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இப்ப வந்து அடுத்ததா பார்ப்போம்ல தலை, தலையில இப்ப நம்ம வந்து இதை வந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்ப வந்துட்டு இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா வந்துட்டு ஒரு திருக்குறள் கொடுத்திருக்காங்களா. பிறர் நாணத்தக்கது தான் நாணானாயின்
அறம் நாணத்தக்கதுடைத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு திருக்குறள் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல மொத்தமா வந்துட்டு எத்தனை சீர் இருக்குன்னா மொத்தமா வந்துட்டு 7 இருக்கா. 1 2 3 4 5 6 7 கரெக்டா. மொத்தமாவே வந்துட்டு இது வந்து 7 தான் இருக்கும். அந்த 7ஐயும் இப்ப நம்ம இங்க வந்து தனித்தனியா எழுதிக்கணும். இப்ப இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? நம்ம முன்னாடியே சொன்னோம், ஞாபகம் இருக்கா? ஒண்ணு வந்துட்டு குறிலா பிரிக்கலாம், இல்லைன்னா நெடிலா பிரிக்கலாம். உங்களுக்கு அந்த கண்டிஷன் ஞாபகம் இருக்கா? ஒண்ணு தனிக்குறில், அப்படி இல்லைன்னா வந்துட்டு தனி நெடில், அப்படி இல்லைன்னா இது ரெண்டுத்தோட ஒற்று வந்திருந்தாலும் நம்ம அதை பிரிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா நேர். கரெக்டா. இதே நிறைனா இருகுறில், இந்த இரு குறிலோடையே ஒரு ஒற்று வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு குறில் ஒரு நெடில், அப்படி இல்லைன்னா இந்த குறில் நெடிலோட ஒரு ஒற்று. கரெக்டா. இந்த 4 கண்டிஷன் எதுக்குன்னா நிறைக்கு. ஓகேவா. இப்ப இங்க ஃபர்ஸ்ட் பாருங்களேன். இப்ப இந்த பி அப்படின்றதும் ஒரு குறில் தான், ர அப்படின்றது ஒரு குறில் தான். சோ 2 குறில் இருக்கு. அதுக்கு பக்கத்துல வந்துட்டு என்ன இருக்கு? ஒரு ஒற்று வந்திருக்கு. சோ இதோட நம்ம இதை பிரிச்சுக்கலாமா? இப்படி நம்ம இதை பிரிக்கும் போது இந்த இடத்துல வந்துட்டு இது என்னவா வரும்? இது நேரா, இது நிறையா? நம்ம சொன்னோம் 2 குறில் இருந்துச்சு, 2 குறிலோட ஒரு ஒற்று இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்துட்டு நிறை அப்படின்னு சொன்னோமா. சோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு நிறை எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த நா அப்படின்றது இருக்கா. நம்ம சொன்னோம் தனி நெடிலாவும் நம்ம இதை பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னோமா. தனி நெடிலா இதை நம்ம பிரிச்சோம்னா இது எதுல வந்து நிக்கும்? இது வந்துட்டு நேர். கரெக்டா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு தனி குறில் இருக்கு, அதோட ஒரு ஒற்று இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா அதுவுமே நேர் தான். கரெக்டா. இப்ப நமக்கு என்னன்னு தெரியும்? நம்மளோட ஈரசை சீர் என்ன? நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமாவா. சோ இங்க நிறை, இங்க நேர். நிறை நேர் என்னது? புளிமா. கரெக்டா. அப்ப வந்துட்டு நேர் வந்திருந்தா நம்ம வந்துட்டு காய், நிறை வந்திருந்தா கனி அப்படின்னு சொன்னோமா. இங்க 3வது சீரா நேர் வந்திருக்கு. அப்ப இங்க என்ன எழுதணும் நம்ம? புளிமாங்காய். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு தக்கது அப்படின்னு இருக்கா. இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா ஒவ்வொரு மெய்யெழுத்துக்களோடய உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டமா இருக்கு அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு மெய்யெழுத்து இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதோட அதை பிரிச்சுக்கலாம். ஓகேவா. இப்ப இங்க வந்துட்டு த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறில் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு ஒற்று இருக்கிறதுனால நான் அதோட அதை பிரிச்சிருக்கேன். இப்ப இது என்னது? தனி குறிலுக்கு பக்கத்துல ஒரு ஒற்று இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்துட்டு நேர் அப்படின்னு சொல்லுவோமா. நெக்ஸ்ட் வந்துட்டு க து. காவும் என்னதுதான்? ஒரு குறில் தான், தூவும் குறில் தான். இப்ப இது 2 குறில் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு நிறை. சோ நேர் நிறைக்கான வாய்ப்பாடு என்னதுன்னா கூவிலம். நெக்ஸ்ட் தான் நானா அப்படின்னு இருக்கா. இங்க வந்துட்டு தா அப்படின்னா அது என்னது? ஒரு நெடில், அதுக்கு பக்கத்துல ஒற்று இருக்கு. சோ இது வந்து தனி நெடில் தான். இப்ப இந்த இடத்துல நேர் தான் வரும். தனி நெடில் மட்டும் இருந்தாலும் நேர் தான் வரும். இந்த இடத்துல தனி நெடில் இருக்கிறதுனால நேர். ஓகேவா. அப்ப வந்துட்டு நேர் நேர் தேமா. தேமா இதுக்கு பக்கத்துல இங்க வந்து 3வது சீரா நேர் இருக்கிறதுனால நம்ம காய் போடுறோம். இதே அந்த இடத்துல வந்துட்டு 3வது சீரா நிறை இருந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல வந்துட்டு கனி போடுவோம். ஓகேவா. இப்போ இங்க வந்துட்டு நாயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நா அப்படின்றது என்னது? ஒரு நெடில் எழுத்து. சோ அதுவும் இல்லாம தனி நெடிலா இருக்கிறதுனால இது வந்துட்டு நேர். ஈன்றது ஒரு குறில், குறில் பக்கத்துல ஒற்றுதான் இருக்கு, நெடில் கிடையாது. சோ அதனால இதுவுமே நேர் தான். சோ நேர் நேர் என்னது? தேமா. அதே மாதிரி இந்த அறம்ல பார்த்தோம் அப்படின்னா 2 குறில் இருக்கு, அதோட ஒரு ஒற்று இருக்கு. நம்ம என்ன பார்த்தோம்? 2 குறிலோட ஒரு ஒற்று வந்திருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு நிறை அப்படின்னு சொன்னோமா. ஆனா தனி நெடில்னா நேர், ஒரு குறிலோட ஒரு ஒற்று வந்திருந்துச்சுனாலும் நேர் தான். சோ நிறை நேர் புளிமா, அதோட நேர் வந்திருக்கிறதுனால நம்ம அதை காய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ அதுக்கான இது என்னது? புளிமாங்காய். நெக்ஸ்ட் தக்க அப்படின்னு இருக்கா. த அப்படின்னா என்னது? குறில் தானே. குறிலோட ஒற்று வந்திருந்ததுனாலும் அது நேர் தான். அடுத்து க அப்படின்றது தனிக்குறில். தனிக்குறில்னா என்னது? நேரசை தானே. சோ நேர் நேர் தேமா. இப்ப இங்க பாருங்க, எப்பொழுதுமே வந்துட்டு திருக்குறள்ல வந்துட்டு லாஸ்ட் இதுல வந்துட்டு அந்த ஒரு நிறைவு தான் வரும். அதாவது உகரம் வந்திருக்கும். அப்படி நம்ம உகரம் வந்திருந்துச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம்? நம்ம ஓரசை சீர்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? நேரசையோட உகரம் வந்திருந்துச்சு அப்படின்னா அத வந்துட்டு நேர்புணும்.
நிறையசையோட உகரம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்துட்டு நிறைவு அப்படின்னு சொன்னோமா. இதுக்கான வாய்ப்பாடு என்ன? நேர்பு அப்படின்னா என்னது? நம்ம ஓரசையில பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இங்க பாருங்க, நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்புனா என்னன்னு சொன்னோம்? காசு, நிறைவுனா பிறப்பு அப்படின்னு சொன்னோமா. அதேதான் இங்க இருக்கு பாருங்க. துடை அப்படின்னா என்னது? தூ அப்படின்றது என்னது? அது ஒரு குறில். கரெக்டா? இதே டை அப்படின்னா அது வந்துட்டு நெடில். ஓகேவா? குறில் நெடில் அதோட ஒரு ஒற்று வந்திருக்கு அப்படின்னா இது என்னது? நிறை தானே. சோ இந்த இடத்துல நிறை நம்ம போட்டுட்டோம். அடுத்ததா வந்துட்டு ஒரே ஒரு குறில் மட்டும் இருக்கு. ஆனா இந்த குறில் வந்துட்டு என்னதுன்னா தூ. அதாவது வந்துட்டு இத்து பிளஸ் ஊ அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப இது என்னதுன்னா உகரம். உகரம்னா அப்ப இந்த இடத்துல இது என்னது? நிறைவு. அப்ப நம்மளோட வாய்ப்பாடு என்ன? நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்பு அப்படின்னா காசு, நிறைவு அப்படின்னா பிறப்பா. சோ நிறைவுக்கான வாய்ப்பாடு என்னன்னா பிறப்பு. ஓகேவா? இப்படிதான் நம்ம வந்துட்டு அலகீட்டு வாய்ப்பாடு வந்துட்டு பிரிக்கணும். இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நமக்கு ஏதோ ஒண்ணுமே புரியாதது மாதிரி இருக்கும். நம்ம இதை வந்துட்டு மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு இது வந்துட்டு ஈஸியா வந்துடும். ஓகேவா? இப்ப நம்ம வந்துட்டு எழுத்து, அசை, சீர் பார்த்துட்டோமா. இப்ப அடுத்துதான் வந்துட்டு தலை பார்க்க போறோம். ஓகேவா? தலை அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட நிலைமொழி இருக்குல்ல, நிலைமொழியோட நிலைமொழியோட ஈற்றுச்சீரும், அதாவது ஈற்றசை, அதாவது லாஸ்ட் வார்த்தையும் வருமொழி இருக்கும்ல, அதாவது வருமொழியோட முதல் எழுத்தும் சேமா அதுக்கேத்த மாதிரி நம்ம சொல்றதுதான் வந்துட்டு தலை அப்படின்னு சொல்றாங்க. பாடலின் நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துதல் தான் தலை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்துட்டு ஒன்றா, அதாவது வந்துட்டு சேமாவும் இருக்கலாம், சேம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்றாங்க. இது எத்தனை வகையா இருக்கு அப்படின்னா 7 வகை அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னா வந்துட்டு மாமுன் நேரொன்றாசிரியர் தலை, நிறையொன்றாசிரியர் தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றா வஞ்சித்தலை அப்படின்னு சொல்லிட்டு இதுல மொத்தமா எத்தனை இருக்குன்னா 7 இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம வந்துட்டு நேரொன்றாசிரியர் தலைக்கு வந்துட்டு அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா மாமுன் நேர் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா. இப்ப இதுக்கு நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். இங்க பாரி பாரி அப்படி இருக்கா. இப்ப இதுல வந்துட்டு இங்க வந்துட்டு இத நம்ம இந்த பாரியை நம்ம வந்துட்டு பிரிச்சோம்னா இது என்னவா வரும்? பா அப்படின்னா அது என்னது? ஒரு தனி நெடில். தனி நெடில்னா நம்ம இதை வந்துட்டு நேர்னு சொன்னோமா. இப்ப ரீனா அது ஒரு குறில், அதுவும் நேர் தானே. அடுத்ததா இங்க என்ன இருக்கு? பா. பானா என்னது? இது ஒரு நிறை. இப்ப இங்க என்ன இருக்கு? ரீனா அது ஒரு நேர். ஓகேவா? இப்ப இங்க என்ன வந்திருக்கு? நேர் நேர்னா என்ன வாய்ப்பாடு நமக்கு? தேமாவா. நிறை நேர்னா புளிமா. கரெக்டா? இப்ப இங்க வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு எப்படி இதை நம்ம வந்துட்டு பிரிக்கலாம்? சாரி, தப்பா சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம். இப்ப நம்ம வந்துட்டு நேரொன்றாசிரியர் தலைக்கு வந்துட்டு இப்ப நம்ம இங்க ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். என்ன அப்படின்னா இப்ப இங்க வந்துட்டு பாரி பாரி அப்படின்னு நம்ம இப்ப ஒரு எடுத்துக்காட்டா. இதுல வந்துட்டு இந்த பாரியை பிரிச்சோம்னா நமக்கு இதுல வந்துட்டு நேர் நேர். ஓகேவா? இப்ப இந்த பாரியை பிரிச்சோம்னா இதுக்கும் நேர் நேருன்னு தானே வரும். இப்ப நேர் நேர்னா என்னது? தேமாவா.
அப்ப இந்த இடத்துல இது வந்துட்டு இந்த ரெண்டு நேருக்கும் சேர்த்தாப்புல ஒரு நேர் போட்டோம்னு வைங்களேன். இப்ப இங்க வந்துட்டு இது எதுல முடியுதுன்னா மா. கரெக்டா? மாக்கு முன்னாடி என்ன இருக்கு? நேர் அப்படின்ற அந்த இது இருக்கா, அதுதான் இதோட வாய்ப்பாடு. ஓகேவா? அதாவது ஈற்றசையில வரக்கூடிய அந்த வாய்ப்பாடும் முதல் அசையில வரக்கூடியதையும் சேர்த்து வச்சு சொல்றதுதான் தலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதே நிறையொன்று ஆசிரியர் தலைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா பலர் புகழ். ஓகேவா? இப்ப இதை நம்ம வந்துட்டு எப்படி பிரிக்கலாம்? பலர் புகழ் கபிலர் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்துட்டு பிரிக்கலாம். இப்ப இதுல நம்ம வந்துட்டு இந்த பலர் அப்படின்றத எப்படி பிரிக்கலாமா? பலர், அடுத்ததான் வந்துட்டு புகழ், அது ஒரு வார்த்தை, அது ஒரு சீர், இது ஒரு சீர். இப்ப வந்துட்டு பலர் அப்படின்னா இது என்னது? ரெண்டு குறிலோட ஒரு ஒற்று வந்திருக்கா, அப்ப இது என்னது? நிறை. இங்கேயும் ரெண்டு குறிலோட ஒரு ஒற்று வந்திருக்கு, சோ இதுவுமே வந்துட்டு நிறைதான். இப்ப இந்த கபிலரை வந்துட்டு இதுவும் ஒரு குரில், இதுவும் ஒரு குரில், சோ அதனால ரெண்டு குறிலா நம்ம இதை பிரிச்சுக்கலாம். அடுத்ததா வந்துட்டு ஒரு நேர் இருக்கு, ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல ஒரே ஒரு குரில் ஒரு ஒற்றுதான் இருக்கு. கரெக்டா? இப்ப இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு குறில் இருந்துச்சுன்னா நம்ம அதை என்னன்னு சொன்னோம்? நிறை அப்படின்னு சொன்னோமா? அடுத்ததான் இங்க வந்துட்டு இந்த நேர் தானே இருக்கு, ஏன்னா ஒரு குரில் ஒரு ஒற்று, சோ அதை இது வந்துட்டு நேர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நிறை நிறைனா என்னது? நிறை நிறை கருவிலம். கரெக்டா? இப்ப இங்க வந்து நமக்கு வந்துட்டு விலம் அப்படின்னு கிடைச்சிருச்சு. விலம்க்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நிறை இருக்கா, அதேதான். இப்ப வந்து நிறையொன்ற ஆசிரியர் தலைனா என்னது? விலம் முன் நேர். புரிஞ்சுச்சா? இதே மாதிரிதான் இந்த இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலைன்னு சொல்லிட்டு மொத்தமா 7யுமே வந்துட்டு நம்ம இதுல வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு அடி. அடி அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இரண்டும் இரண்டிற்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவதுதான் அடி அப்படின்னு சொல்றாங்க. இரண்டும் இரண்டிற்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது அடி. அதாவது வந்துட்டு ஒரு ரெண்டு சீரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அதுக்கும் மேற்பட்ட சீரா இருக்கலாம், அதெல்லாமே சேர்ந்து வர்றதுதான் அடி அப்படின்னு சொல்றாங்க. அடிய வந்துட்டு எத்தனை வகையா பிரிக்கிறாங்கன்னா 5ஆ பிரிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இதுல வந்து 2 சீர்களை கொண்டது குறள் அடி, 3 சீர்களை கொண்டது சிந்தடி, 4 சீர்களை கொண்டது அளவடி, 5 சீர்களை கொண்டது நெடிலடி, 6 சீர் அப்படி இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட சீர்கள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து களி நெடிலடி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2 சீர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு குறள் அடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே வந்துட்டு 3 சீர் இருந்துச்சு அப்படின்னா சிந்தடி, 4 சீர் அப்படின்னா அது வந்துட்டு அளவடி, 5 சீர் அப்படின்னா நெடிலடி, 6 சீர் அப்படின்னா களி நெடிலடி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தொடை. தொடைனா அதை வந்துட்டு தொடுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஒரு பாட்டு எழுதுறோம்னு வைங்களேன், அதுல வந்துட்டு நிறைய உறுப்புகள் இருக்கும். அதுல வந்து எதுகை, மோனை, இயைபு, முரண், தொடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குமா, அது எல்லாத்தையுமே தொகுத்து சொல்றதுதான் தொடை அப்படின்னு சொல்றாங்க. அதுல மொத்தமா வந்துட்டு 8 இருக்கும். தொடையில வந்துட்டு மொத்தமா 8 இருக்கும். அதுதான் வந்துட்டு தொடை அப்படின்னா தொடுத்தல். ஒரு பாட்டை வந்துட்டு தொடுக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த உறுப்புகள் எல்லாம் வச்சுக்கிறது தான் வந்துட்டு தொடை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் வந்து ஒன்றி வர தொடுப்பதுதான் தொடை அப்படின்னு சொல்றாங்க. தொடை அப்படின்றது வந்துட்டு செய்யுள் உறுப்பு. பாடல்ல இருக்கிற அடிகள் அப்படி இல்லைன்னா சீர் அப்படின்ற அந்த ஒரு ஓசை வருமாறு. வந்துட்டு எதுகைனா எப்படி இருக்கும்? ரெண்டாவது எழுத்து வந்துட்டு சேமா இருக்கும். மோனைனா முதல் எழுத்தெல்லாம் சேமா இருக்குமா? அது மாதிரி ஒரு பாடல் வந்துட்டு அழகா அமையறதுக்கு அந்த எழுத்துக்களை வச்சு துணை புரியறதுதான் தொடை அப்படின்னு சொல்றாங்க. வந்து தொடையில என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மோனை, எதுகை,
இயைபு, அளபெடை, முரண், ரெட்டை, அந்தாதி, செந்தொடை அப்படின்னு சொல்லிட்டு இதுல மொத்தமா வந்துட்டு 8 வகை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு மோனைனா நமக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு பாட்லயுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு சேமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே எதுகை அப்படின்னா வந்துட்டு செகண்ட் லெட்டர் சேமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இயைபு அப்படின்னா வந்துட்டு என்னன்னா ஒவ்வொரு லைனோட கடைசியில இருக்கக்கூடிய அந்த அடி இருக்குல்ல அது வந்துட்டு அதோட அந்த ப்ரொனன்சியேஷன் அதை நம்ம சொல்லும் போது அது ஒரே மாதிரியே வரணும். இப்ப இங்க எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா வந்துட்டு இங்க வந்துட்டு கொஞ்சம் இங்க இருக்கு பாருங்க. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அப்படின்னு இருக்கா. இப்ப இதுல வந்துட்டு இந்த கடைசியில வந்துட்டு அந்த கொஞ்சம் கெஞ்சும் அப்படின்னு முடிஞ்சிருக்குல்ல இததான் வந்துட்டு இயைபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இதே வந்துட்டு முரண் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முரண்னா வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது. ஆதி அந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது. ஆதினா என்னன்னா முன்னாடின்னு அர்த்தம், அந்தம்னா முடிவு அப்படின்னு அர்த்தம். அதாவது வந்துட்டு ஆப்போசிட்டா வந்துச்சுன்னா அது வந்துட்டு முரண் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இரட்டை அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்த வார்த்தை வந்துட்டு நிறைய தடவை ரிப்பீட் ஆயிட்டே இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஒரு பாட்டு இருக்குன்னு வைங்களேன், அந்த பாட்டுல வந்துட்டு நிறைய ஒரே வார்த்தையே வந்துட்டு நிறைய இடத்துல ரிப்பீட் ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுதான் இரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தாதி அப்படின்னா என்னன்னா இப்ப நம்ம ஒரு பாட்டு எழுதுறோம்னு வைங்களேன், அந்த பாட்டுல வந்துட்டு நம்ம இப்ப வந்துட்டு இந்த லைன்ல வந்துட்டு இந்த மோர் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை முடிஞ்சிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் லைன்ல வந்துட்டு அந்த மோர் அப்படின்றதுலயே ஸ்டார்ட் ஆகும். அதாவது முதல்ல முடிஞ்சதோட அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு அந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்துட்டு செந்தொடை அப்படின்னா என்னன்னா செந்தொடை அப்படின்னா இந்த எதுகை மோனை இயைபு இந்த 3 விஷயம் இருக்கு தெரியுங்களா. எதுகை அப்படின்னா இந்த முதல் எழுத்துக்கள்லாம் சேர்ந்து வர்றது. எதுகை அப்படின்னா இரண்டாவது எழுத்துக்கள்லாம் சேர்ந்து வருமா. இயைபு அப்படின்னா அதோட ஓசை சேமா இருக்கும். இந்த 3மே இல்லாம வரக்கூடிய அந்த பாட்டை வந்துட்டு செந்தொடை அப்படின்னு சொல்றாங்க. செந்தொடைனா என்ன, மோனை எதுகை இயைபு இது 3மே இல்லாம வரக்கூடிய பாடல் தான் வந்துட்டு செந்தொடை. ஓகேவா. இப்ப நம்ம வந்துட்டு யாப்போட உறுப்புகள்னு மொத்தமா வந்து நம்ம எத்தனைய பார்த்தோம், 6 பார்த்தோமா. என்னென்ன, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. ஓகேவா. எழுத்துனா நம்ம 3ஆ பார்த்தோம், குறில் நெடில் ஒற்று அப்படின்ட்டு. அசைனா வந்துட்டு அதுல வந்துட்டு நேரசை நிறையசைன்னு சொல்லிட்டு 2 பார்த்தோம். அடுத்ததான் வந்துட்டு சீர் அப்படின்னா வந்துட்டு அதுல வந்துட்டு 4 வகை இருந்துச்சு. ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர்னு. தலைனா அதுல மொத்தமா வந்துட்டு 7 வகை இருந்துச்சு. அடி அப்படின்னா அதுல வந்துட்டு 5 இருந்துச்சு. தொடைனா வந்துட்டு 8 இருந்துச்சு. ஓகேவா. இவ்வளவுதான் யாப்போட உறுப்புகள். இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை பார்க்கலாம். அடுத்ததா வந்துட்டு வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பான்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.